ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள் அஷ்டகுணங்கள் தொடர்ச்சி. சகல ஜனங்களுக்குமான 5 தர்மங்களை மனு சொல்கிற போதும் முதலில் அகிம்சை, அப்புறம் சத்தியம், அப்புறம் பிறர் பொருளில் ஆசையின்மை, அஸ்தேயம் திருடாமல் இருப்பது என்பது நேரர்த்தம் என்ற 3ஐ சொல்லி 4வதாக இந்த சௌச்சம் என்பதையே சொல்கிறார். கடைசியாக இந்திரிய நிகிரகம், அதாவது புலனடக்கம் என்பதை சொல்கிறார். அனாயாசம் என்பது ஆத்ம குணங்களில் அடுத்தது. ஆயாசத்துக்கு எதிர்ப்பதம் அனாயாசம். லைட்டாக இருப்பது என்கிறார்களே, அதுதான் அனாயாசம். ஆயாசம் இல்லாமல், அதாவது எதையுமே ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் லைட்டாக லேசாக இருப்பது அனாயாசம். எப்போது பார்த்தாலும் உர்ரென்று இருந்து கொண்டு வாழ்க்கையில் தனக்கு எல்லாம் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டு நொந்து கொண்டு இல்லாமல், எதிலும் கடுமையாக செய்யாமல் நிம்மதியோடு லேசாக செய்ய வேண்டும். இப்படி செய்வதாலேயே ஆயாசப்பட்டு கொண்டு செய்வதை விட பல மடங்கு வேலை செய்துவிடலாம். பதட்டமில்லாமல் பண்ணுவது அனாயாசம். படபடவென்று செய்தால் நம்மையும் நெறித்து கொண்டு மற்றவர்களையும் நெறிப்பதுதான் மிஞ்சுமே தவிர காரியம் சரியாக ஆகாது. அனாயாசம் ஒரு பெரிய விர்ச்சு, குணசீலம். அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிற குணம் அனாயாசம். தானும் சிரமப்படாமல் மற்றவர்களையும் சிரமப்படுத்தி கொண்டிராமல் இருப்பது அனாயாசம். அநேக கர்மானுஷ்டானங்களில் உடம்பால் சிரமப்படத்தான் வேண்டியிருக்கும். ஸ்ராத்தம் செய்வது என்றால் மத்தியானம் 2 மணி 3 மணி வரை பட்டினி கிடக்கத்தான் வேண்டும். ஒரு யாகம் என்றால் அதில் இருக்கிற சரீர சிரமம் கொஞ்ச நஞ்சமில்லை. ஆகையால் இங்கே சிரமப்படக்கூடாது என்பது மனசினால் சிரமப்படாமல் இருப்பதைத்தான் குறிக்கும். எந்த காரியமானாலும் விக்னங்கள் ஏதாவது வரத்தான் செய்யும். இதை பார்த்து மனசை ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளக்கூடாது. எல்லாம் பகவான் திட்டப்படி நடக்கிறது என்று மனசிலே பாரமில்லாமல் இருக்க வேண்டும். சங்கீத வித்வான் அனாயாசமாக தாரஸ்தாயி பிடித்தார் என்றால் என்ன அர்த்தம்? சிரம சாத்தியமானதையே சுலபமாக்கிக் கொண்டு விட்டார் என்றுதானே அர்த்தம். சிரமமான வாழ்க்கையை அப்படி பண்ணிக்கொள்வதுதான் அனாயாசம். மங்களம் என்றால் மங்களந்தான். ஆனந்தமாக, அதிலேயே ஒரு கம்பீரத்தோடு தூய்மையோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மங்களம். எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டே இல்லாமல் ஆஹா என்று எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் லோகத்துக்கு நாம் செய்கிற பெரிய ஒத்தாசை, பெரிய தொண்டு. பணத்தை வாரி கொடுப்பதை விட, வேறு சர்வீஸ்கள் பண்ணுவதை விட, நாம் போகிற இடமெல்லாம் நம் மங்களத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதுதான் மற்ற ஜீவர்களுக்கு பெரிய தொண்டு. லைட்டாக லேசாக எதையும் சாதிப்பது அனாயாசம். போகிற இடமெல்லாம் நாமே ஒரு லைட், தீபம் மாதிரி ஒளியை, ஆனந்தத்தை கொடுப்பது மங்களம். நாம் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருப்பவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்துவிட்டான் என்று முகத்தை சுளிக்கும்படியாக இருக்கக்கூடாது. எங்கே நாம் போனாலும் அங்கே நல்ல தினுசான சந்தோஷத்தை விருத்தி பண்ண வேண்டும். நாமும் மங்களமாக இருந்து கொண்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்குமாறு செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.